தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக வேட்பாளரிடம் திமுக அமைச்சர் தோற்கின்றார். பாஜக வேட்பாளரிடம் திமுக அமைச்சர் தோற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக அமைச்சர்கள் 35 பேரில் 25 பேர் தோல்வியடைவார்கள் என கூறப்படுகிறது. 35 அமைச்சர்களில் 25 அமைச்சர்கள் தோல்வியை தழுவுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அமைச்சர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை காட்டாமல் தங்களுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி கோடி கோடியாக சொத்து சேர்த்துள்ளனர். குறிப்பாக ஒவ்வொரு அமைச்சரும் தலா 1 கோடி ரூபாய் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளனர். இதில் தற்போதைய திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். இவர் அதிமுக காலத்தில் செல்வி ஜெயலலிதாவிடம் அமைச்சராக இருந்தவர். தற்பொழுது திமுக ஆட்சியில் அமைச்சராக உள்ளார். இவர் அதிமுக திமுக சார்பாக திருச்செந்தூரில் பலமுறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். திருச்செந்தூரை அனிதா ராதாகிருஷ்ணன் கோட்டை என்று சொல்லலாம். இவர் எந்த கட்சிக்கு போகிறாரோ அந்த கட்சியில் வெற்றி பெறுவார். தற்பொழுது திமுக கட்சியில் உள்ளார். திமுக அமைச்சராக உள்ளார். திமுக வேட்பாளராக திருச்செந்தூரில் போட்டியிடுகின்றார். எளிதில் வெற்றி பெறுவார் என தொண்டர்கள் மந்தமாக இருந்தனர். தற்பொழுது அவரை எதிர்த்து பாஜக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். அவர் கிராமங்கள் தோறும் பிரச்சாரம் செய்கின்றார். பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. அதிமுகவுக்கு திருச்செந்தூரில் நல்ல வரவேற்பு உள்ளது. திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் எதிர்ப்புகளை காட்டுகின்றனர். கிராமத்தை விட்டு வெளியேறுமாறு கூச்சலிடுகின்றனர். ஓட்டு கேட்க ஊருக்குள் விட மறைக்கின்றனர். தற்பொழுது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு திருச்செந்தூர் தொகுதியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பாஜக வேட்பாளரிடம் அனிதா ராதாகிருஷ்ணன் தோற்கின்றார்.